இன்றைக்கான மார்க்கெட் ரொம்பவே ஒரு முக்கியமான மார்க்கெட்டுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல பிரேக் அவுட் பண்ணி நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மேலே வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு இல்லையா? தேர்டு டச்சில் வந்து மார்க்கெட் வந்து இருந்தாங்க. அந்த தேர்டு டச்சை இப்போ வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை கிட்ட வந்து வந்துட்டாங்க. இது வரைக்கும் பேங்க் நிஃப்டி எவ்வளவு அதிகமான புள்ளி வந்து போயிருக்காங்களோ அந்த புள்ளிக்கிட்ட மார்க்கெட் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த இடத்த பற்றி நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேச வேண்டியது இருக்குது. அதை பற்றிலாம் வந்து பேசலாங்க. அதே மாதிரி நேற்று வந்து வீடியோ வந்து போட முடியலைங்க. ஒரு எமர்ஜென்சினால் வீடியோ வந்து போட முடியல. ஆனால் இன்றைக்கி நான் ப்ரீமியம் குரூப்பில் வந்துட்டு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோலாம் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். 83,130 இருக்கு இல்லையா? இந்த இடத்த மார்க்கெட் வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பங்குச்சந்தை மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இது முக்கியமான பாயிண்ட்டு. ஏன் இது முக்கியமான ப்ரீவியஸ் கை, ஏன் இது முக்கியமான ப்ரீவியஸ் லோ, ஏன் ஏ டைப்பில் போகிறதுக்காக இந்த பாயிண்ட் வரைஞ்சிருக்கோம், ஏன் அப் ட்ரெண்டில் போச்சுன்னா இது கண்டினியூ ஆகலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ரீவியஸ் கை வந்து வரைஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு வந்து நான் கொடுக்கலங்க. நிஃப்டி சென்செக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். ரெண்டுமே நல்லபடியாக வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு நல்லபடியாக நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து போயிருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு 150 பாயிண்ட் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டில் மேலே போயிருக்கு. சென்செக்ஸ் பிரேக் அவுட் ஆன இடத்துல இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 460 பாயிண்ட் வந்து போயிருக்கு. டோட்டலாக வந்து ஒரு 860 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மேலே வந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் குரூப்பில் வந்துட்டு போட்டிருப்பேங்க. இந்த ப்ரீமியம் குரூப்பை பற்றி தெரியணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய டீமை வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, ஓகேங்க. இன்றைக்கான மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து வந்துட்டாங்க இல்லையா? இப்போ நாளைக்கான மார்க்கெட் எப்படி வந்து போகலாம், எது முக்கியமான பாயிண்ட், அதை பற்றிலாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நான் ஒரு 6 புத்தகங்கள் வந்து எழுதியிருக்கேன். அந்த 6 புத்தகத்தில் ஒரு 3 புத்தகம் வந்து பங்குச்சந்தைக்காக தான். அடிப்படையிலிருந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜி, எல்லா விதமான ட்ரிக்குமே அந்த புத்தகத்தில் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ட்ரேடிங்கை முழுமையாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த 3 புத்தகத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து படித்து முடிங்க. இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களையுமே அந்த புத்தகத்தில் அந்த ஒவ்வொரு பக்கத்துலேயுமே சொல்லி கொடுத்துருப்பேன். புத்தகம் படிக்கிற பழக்கம் இல்லாதவங்க கூட அந்த புத்தகங்களை ஈஸியாக படித்து முடிக்க முடியும். ஒரு நகைச்சுவையாக ஒரு ஸ்டோரி மாதிரி அப்படியே வந்து இந்த கதை வந்து போகுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் இருந்துச்சு இல்லையா? அதை பற்றி நம்ம தெளிவாக வந்து பேசலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு. அது ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நிறையா விஷயங்களை வந்து குழப்பி விட்டுச்சு நம்மளை. இப்படி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை நம்ம பார்க்கும்போது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக தெரியுது இல்லையா? அதுக்கப்புறம் பார்க்குறீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது டபிள்யூ பேட்டர்னாக வந்து தெரிஞ்சிச்சு. அதை பிரேக் அவுட்டுமே வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக கீழே வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த மாதிரி குழப்பங்கள் நிச்சயமாக வரதாங்க செய்யும். அதுக்காக தான் நம்ம வந்து முக்கியமான ப்ரீவியஸ் லோ வந்து ஒன் டேயில் இந்த பாயிண்ட் வந்து வரைஞ்சிருந்தோம். நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட இப்போ எடுத்து வந்து பாருங்கள். ப்ரீவியஸ் லோ வந்து இந்த ஒரு பாயிண்ட் தான் நான் வந்து வரைஞ்சிருப்பேன். சரிங்களா? சரி, ஓகேங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டு வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 1 இயருக்கு மேலாகவே பங்குச்சந்தை இதுக்குள்ளே மட்டும்தாங்க இருக்குது. இந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து 1 இயராக இருக்கிறாங்க. இந்த 1 இயருக்குள்ளே 4 மாதம் அப் ட்ரெண்ட், 5 மாதம் டவுன் ட்ரெண்ட், நல்ல ஒரு சைடுவேஸ் எல்லாமே நடந்திருக்கு. இப்போது அந்த ஒரு ஹை கிட்ட வந்துட்டாங்க. ஆல் டைம் ஹை கிட்ட நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து வந்துருச்சு. இந்த இடத்துல அதிக கவனமான நம்ம ட்ரேடு வந்து பண்ணி ஆகணும். ஸோ ஒன் டேயில் முக்கியமான பாயிண்ட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் தான். அதை ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தோங்க. தேர்டு டச் வந்து எடுக்கலை இந்த இடத்துல. சரிங்களா? தேர்டு டச் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கீழே வந்து வராங்க. ஸோ கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல வந்து இல்லை. அப்படின்னா அதாவதுங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு கூட வந்து நடக்கலாம். அடுத்த வாட்டி இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது கூட நடக்கலாம். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மேலே வந்து வரும்போது இந்த பாயிண்ட் வந்து டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கேருந்து கீழே வந்துட்டு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி பண்ணிவிட்டு கீழே நிறைய பேர் என்ட்ரி கொடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நல்ல பிரேக் அவுட்டாக வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பிரேக் அவுட் வந்து இந்த இடத்துல வந்து நடந்திருக்க மாதிரி தெரியுது. நல்ல ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் அதாவது முக்கியமான ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒன் டேயில் அதே மாதிரி ஒன் டேயில் முக்கியமான ப்ரீவியஸில் இந்த இடத்துல வந்துருக்கிறாங்க 81,650ங்க. நீங்கள் 1 ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா இந்த இடத்துல வந்து
இந்த ஒரு ப்ரீவியஸ் கை தான். அதை இப்போ வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால அடுத்த ப்ரீவியஸ் கை இன்னும் ஃபார்ம் ஆகலை. ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து வரைய முடியும். எஸ், நிச்சயமாக பங்குச்சந்தை இங்கேருந்து அப் ட்ரெண்டில் வந்து வராங்க அப்படின்னா நாளைக்கு கூட ஒரு சைடு வேஸில் இருந்துட்டு கூட, இல்லை டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு கூட, ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு கூட இங்கேருந்து இந்த மாதிரி வந்து போகலாம். சரி, ஓகே. 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட் இப்போதைக்கு வந்து கிடைக்கல. 1 டேயில் மட்டும் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. 1 ஹவரில் இந்த பாயிண்ட் தான் பார்க்கலாம், இங்கேருந்து இப்படி போகிறாங்களா இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எடுக்கிறாங்களா சொல்லிட்டு. ஸோ 5 மினிட்ல வந்து பார்க்குறோம் அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் இங்கே எங்கே வச்சுருக்காங்க. இன்றைக்கி வச்சதே ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை தான். நாளைக்கு இதுக்கு மேலேயோ அது கிட்டையோ ஓப்பன் பண்ணாமல் அதுக்கு கீழே வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா 83,620 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹையாக இருக்கும். நான் இந்த பாயிண்ட்டை வச்சு மட்டுமே ட்ரேட் வந்து பண்ண மாட்டேன். நாளைக்கு இன்கேஸ் லைவ் மார்க்கெட் ஒரு கேப் டவுன் கொடுக்குது, ஒரு கேப் அப் கொடுக்குது, இல்லை பிரேக் அவுட் பண்ண மாதிரி ஓப்பன் ஆகுதுன்னா வேகமாக நம்ம மாற்றி வந்து வரைய தெரியணும். அப்படி தான் நான் வந்து வரைஞ்சிருவேன் சம்டைம்ஸ். ஆனால் இதே இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அந்த பிரச்சனை வந்து இல்லை. ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுனும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து இருக்குது. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே தள்ளியே வந்து போய்க்கலாங்க. ஏன் கீழே தள்ளி போகிறேன் அப்படின்னா ட்ரெண்டை வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டாக வந்து பார்க்குறதுக்காக தான். ஏன்னா ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேடு வந்து பண்ணக்கூடாது. இப்போ பங்குச்சந்தை அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறனால ப்ரீவியஸ் லோ 82,990 வந்து நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள். பங்குச்சந்தையில் முழு பணத்தையும் வந்து உள்ள டக்குன்னு வந்து போடாதீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கும் போது ஆர்வம் வந்து இருக்க தாங்க செய்யும். அந்த ஆர்வத்தோடு சேர்த்து லாஸ் வந்து பண்ணிடக்கூடாது இல்லையா? கொஞ்சம் அதை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியில் பேப்பர் ட்ரேடிங்லாம் வந்து பண்ணி பார்த்துட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் பணத்தை வந்து போடுறோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும். ஸோ ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். அதிகமான பணத்தை வந்து உள்ளே வந்து போடாதீங்க. ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட் போடுங்க. பங்குச்சந்தையை முழுமையாக வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே. சென்செக்ஸ் இந்த மாதிரி வந்து போயிருக்காங்க. நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டியில் சேம் பிரேக் அவுட்டு தாங்க. சென்செக்ஸ் எப்படி வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கோ அதே மாதிரி தான் நிஃப்டிலையும் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்குது. ஸோ நீங்கள் 1 ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை, அதாவது இருக்கிறாங்க. பட் வந்து பார்க்குறீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்டு 1 டேயில் வந்து நம்ம பார்க்கும்போது ஆல் டைம் ஹை கிட்ட வந்து இருக்குது பாருங்கள் இது. சரி, ஓகே, இப்போதைக்கு வரைஞ்சிக்கலாம். ஆனால் சென்செக்ஸில் அந்த மாதிரி இல்லையோ? எஸ். ஸோ சென்செக்ஸில் வந்து பார்க்குறீங்கன்னா இது கிட்ட வந்து இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் லோ 1 டே டைம் ஃப்ரேமில் 25,020, முக்கியமான ப்ரீவியஸ் கை 25,650. 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை 25,650. ஆனால் உடனே எடுத்துக்க வேணாம். பங்குச்சந்தை இந்த மாதிரி 2 நாட்கள் தொடர்ச்சியாக அப் ட்ரெண்டில் வரும்போது அதுக்கு அடுத்த நாளும் பங்குச்சந்தை அப் ட்ரெண்டில் வந்து மேக்ஸிமம் போக மாட்டாங்க. சைடு வேஸில் போவாங்க, ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எடுப்பாங்க. அதுதான் பங்குச்சந்தை. ஸோ கவனமாக ட்ரேடு வந்து பண்ணுங்கள் இந்த இடத்துல. 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட்டு 25,650. முக்கியமான ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் 25,270ங்க. 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் கை 25,650 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறோம் அப்படின்னா 25,500 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் முக்கியமான பாயிண்ட்டு ஓகே 1 டேயில் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆல் டைம் ஹை கிட்டே வந்து வந்துட்டாங்க இல்லையா? 1 டேயில் முக்கியமான பாயிண்ட்டு 57,660 தாங்க. அதுக்கு மேலே முக்கியமான பாயிண்ட் எங்கேயுமே இல்லை 1 டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும். ப்ரீவியஸ்லோ இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு வந்து வந்துடலாம், அதாவது 55,870 அந்த மாதிரி வந்து வந்துடலாம். 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி போயிருக்காங்க. ஓகே, இது முக்கியமான ப்ரீவியஸ் கை, அடுத்த ப்ரீவியஸ் கை இங்கே இருக்குது அப்படிங்கிறனால ஓகேங்க. இப்போதைக்கு பிரேக் அவுட் மேலே தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் கை 1 ஹவரில் 57,600. முக்கியமான ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 56,990. சரிங்களா? 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல சேம் பாயிண்ட் தான். ப்ரீவியஸ் லோ வந்து கொஞ்சம் கீழே தான் வந்து வரைஞ்சி ஆகணுங்க இந்த இடத்துல. 57,190 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 57,600. ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக ட்ரேடு பண்ணுங்கள். தினம் வந்து அதிகமான ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. இதனால் எனக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. நீங்கள் லாஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணி டிசிப்ளினாக ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேடு வந்து பண்ணுறீங்கன்னா நல்லபடியாக ட்ரேடு வந்து பண்ண முடியும். அதுக்காக மட்டும்தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ ப்ராப்பராக ட்ரேடு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.